வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது லாந்தர் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வித்தார்த் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. ஒரு நைட்டு ஒரு சைக்கோ கில்லரை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹண்ட் தான் இந்த படத்தோட கதை. ஆக்சுவலி வித்தார்த் தான் இந்த படத்துல போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருப்பாரு. ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். எந்த அளவுக்கு நேர்மை அப்படின்னா, கள்ள சாராயம் விற்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட காசுலாம் வாங்காம அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேர்மையான ஆஃபீஸரா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதுதான் முதல் சீனாவே இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட துணிச்சலான போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பயந்த மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் கோயம்புத்தூர் சிட்டியில நைட்டு ஒரு சைக்கோ கொலைகாரன் பார்க்குறவங்களெல்லாம் வந்து அடித்து தாக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வருது. அந்த சைக்கோ கொலைகாரனோட பர்பஸ் என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், யார் அந்த சைக்கோ கொலைகாரன், இவனை எப்படி விதார்த்த பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு ஒன் நைட் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து பிளான் பண்ணது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்டாம்ப்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே காட்டிகிட்டே வருவாங்க. அண்ட் பேரலாக போலீஸோட சைட்ல இருந்தும் அந்த சைக்கோ கில்லர் சைட்ல இருந்தும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத ஒரு மாதிரி இன்டெரக்டாக காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல சின்ன சின்ன ட்விஸ்ட்டை வச்சு எப்படி போலீஸ் வந்து அந்த கில்லரை அரைவ் பண்றாங்க அப்படின்ற அந்த விஷயமே ஓரளவுக்கு லாஜிக்கலா தான் இருந்துச்சு. அண்ட் விதார்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸரா நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லுவேன். எல்லாத்துக்கும் மேல அந்த சைக்கோ கில்லர் யாரு அப்படின்ற அந்த ட்விஸ்ட் ஓரளவுக்கு இந்த படத்துல ரசிக்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்டா தான் இருந்துச்சு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க தான் சைக்கோ கில்லர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இழுன்னு இழுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம தான் அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த சைக்கோ கில்லருக்கான பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. அதை பார்க்கும் போது நமக்கு பரிதாபமோ இல்லை வந்து பயமோ சுத்தமாக வரவே வராது. ஒரு விதமான கோபம் தான் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சுமாராக சொல்லப்பட்ட ஒரு ஃபிளாஷ்பேக்காக இருக்கும். அதே மாதிரி அந்த கில்லர் எப்படி இவ்வளோ பேரை அடிச்சு திம்சம் பண்ணுறாங்க அப்படின்றதுமே நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். இஷ்டத்துக்கு சும்மா கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. அதுலேயும் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேசிங் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கதைக்களம், பட் ரொம்ப சுமாராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. பார்க்குறேன்னா உங்கள் இஷ்டம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.